அலசல் என்பவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் அலசல் மூலிகை வரிசையில் 298வது மூலிகையாக நம்ம அலசிருக்கிறது. ஆமாங்க, நீர்மேல் நெருப்பு என்று சொல்லப்படக்கூடிய ஆகாய தாமரையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக அலச போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே இந்த வீடியோ கீழே இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் சிம்பலும் சேர்ந்து வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம அலசல் போகக்கூடிய ஒவ்வொரு மூலிகை வீடியோகளையும் நீங்களும் என்னோட இணைந்து அலசுவதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த நீர்மேல் நெருப்பை பற்றி அலசுவோமா? இந்த ஆகாய தாமரையினுடைய அறிவியல் பேர் மற்றும் குடும்பங்களை பற்றி வீடியோவில் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. இந்த ஆகாய தாமரையினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆகாச மூலி, குழித்தாமரை, வெங்காய தாமரை, ஆகாய தாமரை, நீர்மேல் நெருப்பு, நீர் தாமரை, ஆகாச தாமரை, அந்தர தாமரை அப்படின்னு தமிழில் சில பேர்களும், வாட்டர் கேபேஜ், வாட்டர் லெட்டூஸ், நைல் கேபேஜ், ஷெல் ஃப்ளவர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சில பேர்களும் இதுக்கு இருக்குது. இதில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆகாய தாமரை என்ற பெயரில் இன்னும் சில மூலிகைகள் காணப்படுகின்றன. பொதுவாக ஆகாசம் என்று ஆரம்பிக்கக்கூடிய மூலிகைகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி தாமரை என்று முடியக்கூடிய மூலிகைகளும் நிறையவே இருக்குது. அதே மாதிரி நீர்மேல் நெருப்பு என்று சொல்லப்படக்கூடிய மூலிகைகளும் சில பரவலாக காணப்படுகிறது. அதை பற்றியெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய அலசலில் நம்ம பார்க்கலாம். அடுத்தது எங்கெல்லாம் வளருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆகாச தாமரை மூலிகையானது நிரந்தரமாக பல ஆண்டுகளாக நீர் நிறைந்தே இருக்கக்கூடிய குளங்கள், குட்டைகள், ஏரிகள், கால்வாய்கள், சேறு நிறைந்த பகுதிகள், நன்னீர் கிணறுகள், மலை சுனைகள், நீர்த்தேக்க தொட்டிகள், அணைக்கட்டுகள் போன்ற நீர்நிலைகளில் நீரில் மிதந்தபடி வாழக்கூடிய தாவரங்களாகும். அடுத்து நம்முடைய அமைப்பை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த மூலிகை மிதக்கக்கூடிய நீர் மட்டத்திற்கு மேல் அதிகபட்சம் 10 சென்டிமீட்டர் உயரம் வரை இலைகள் விட்டு வளரக்கூடிய நீர் மிதவை தாவரமாகும். இதனுடைய ஒரு செடியில் பல இலைகள் அடுக்கடுக்காக பக்கவாட்டில் இணைந்து காணப்படும். வெங்காயத்தினுடைய தோல் எப்படி பக்கவாட்டில் அடுக்கடுக்காக சுற்றப்பட்டுள்ளதோ அதே போல இதனுடைய இலைகளும் பக்கவாட்டில் அடுக்கடுக்காக இருப்பதால் இதற்கு வெங்காய தாமரை என்ற பெயரும் உண்டு. இதனுடைய இலைகள் சற்று சுரசுரப்பானவை, தடிமனானவை. இந்த இலைகளுக்குள் மிகச்சிறிய பூ ஒளிந்து காணப்படும். இதனை வெளிப்படையாக காண இயலாது. இந்த தாவரம் மிதப்பதற்கு இதனுடைய இலைகளின் அமைப்பே காரணமாக உள்ளது. இந்த தாவரம் நீரை உறிஞ்ச வேரிகளையும் நிலைப்படுத்தி கொள்ள வேர்களையும் ஒருங்கே பெற்றுள்ளது. இத்தாவரத்தின் இலைகளும் வேர்களும் பிரியும் நடுப்பகுதியில் சிறிய தண்டு ஒன்று கிளம்பி பக்கவாட்டில் வளர்கின்றது. இந்த தண்டில் ஆங்காங்கே துளிர்க்கும் தளிர்கள் நாளடைவில் முதிர்ந்ததும் தாய் தாவரத்தில் இருந்து தண்டை வெட்டி கொண்டு தனியே வளர்கின்றது. ஆனால் இந்த தாவரம் தொட்டால் சினுங்கி மற்றும் பல்லியினுடைய தொடு உணர் நுட்பங்களை பெற்றுள்ளன. காரணம், இத்தாவரத்தை நாம் கையில் எடுத்தால் இதனுடைய தண்டுகளில் வளர்ந்துள்ள மிகச்சிறிய வளர்ச்சியடையாத தாவரம் கூட தானாக துண்டித்து கொண்டு தனியே மிதக்க ஆரம்பிக்கிறது. இதிலிருந்து இத்தாவரம் ஆபத்தை உணர்ந்து தன் இனத்தை காப்பாற்றக்கூடிய திறனை உணர முடிகிறது. நீர்மேல் மிதந்து வாழும் இத்தாவரம் தனக்குள் வெப்ப சக்தியை அதிகம் கொண்டுள்ளதால் இதற்கு நீர்மேல் நெருப்பு என்றும் காரண பெயர் உண்டானது. இத்தாவரத்தை நன்கு சூரணமாக்கி வைத்துக்கொண்டு எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருள்களின் மேல் இந்த பொடியை வாயில் போட்டுக்கொண்டு ஊதினால் தீப்பற்றி கொள்ளும் என பழைய சித்தரையடிகள் கூறுகின்றன. இதை நான் சோதித்து பார்க்கவில்லை, நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக கூறுகிறேன். நமக்கு மாயாஜாலத்தை பற்றி முரண்பட்ட கருத்துக்கள் நிறைய இருப்பதால் இதை பற்றி இங்கு நீட்டிக்க விருப்பமில்லை. காரணம், இந்த வித்தைகள் மாயாஜாலம் எல்லாமே பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட மந்திரத்தினுடைய துணை கொண்டுதான் செயல்படக்கூடியவையாக உள்ளன. அதனால் மூலிகைகள் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கும் பொழுது அதில் மாயாஜாலங்கள் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி வித்தைகள் சம்மந்தமாக நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா அதை மந்திரங்களுடைய துணை இல்லாமல் செய்ய முடியாது என்பதை நீங்கள் உணர வேண்டும். அதனால் நம்ம மருத்துவ பதிவு மட்டும் பார்ப்போம். இந்த ஆகாச தாமரை செடியை உங்கள் வீட்டு நீர் தொட்டியில் போட்டுவிட்டால் போதும், நாளடைவில் பல தாவரமாக பெருகிவிடும்.
பொதுவாக இத்தாவரங்கள் கூட்டம் கூட்டமாக நீரை மறைத்து நீரினுள் சூரிய ஒளி கூட புக முடியாதபடி வளர்வதால் நாம் நிலத்தில் பார்க்கும் களைச்செடி போல இத்தாவரத்தை நீர்நிலைகளில் வேண்டாத களைச்செடியாகவே அரசாங்கம் கருதுகிறது. அடுத்து இதனுடைய குணத்தை பற்றி பார்க்கலாம். இது குளிர்ச்சித்தன்மை உடைய மூலிகையாகும். இம்மூலிகையானது தாது எரிச்சல், தொழுநோய் புண்கள், வெளிமூலம், தாகம், கரப்பான் நோய், குதப்பகுதியில் எரிச்சல், நுரையீரல் கிருமி தொற்று, நீர் சுருக்கு, உள்சூடு, கண் எரிச்சல், இருமல், நுரைப்பேதி போன்ற பல நோய்களை குணப்படுத்தக்கூடியது இந்த ஆகாயத்தாமரை. அடுத்ததனுடைய மருத்துவ பகுதி செல்லலாம். இந்த ஆகாயத்தாமரையினுடைய இலைகள் 20 எடுத்து 1 லிட்டர் நீரில் போட்டு கொதிக்கும் தருணத்தில் மூடியுள்ள தட்டை நீக்கிவிட்டு வரக்கூடிய நீராவியை ஆசனவாயில் படும்படி செய்ய மூளை எரிச்சல், மூலமுலை இது எல்லாமே குறையும். அடுத்து இதனுடைய இலைச்சாறு 1 டீஸ்பூனுடன் முசுமுசுக்கை இலைச்சாறு 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 3 கிராம், தேன் 2 டீஸ்பூன் சேர்த்து கலக்கி குடித்து வர ஜலதோஷம், சளி, இருமல், நெஞ்சு சளி, நெஞ்சு கோளை, விட்டு விட்டு வரக்கூடிய இருமல், நுரையீரல் கிருமி தொற்று மற்றும் சுவாச பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். இந்த ஆகாய தாமரையினுடைய இலைகள் 1 கைப்பிடிக்கு சீமை அகத்தி இலைகள் 5 வைத்து அரைத்து கட்டி வர தோல் நோய்கள், கரப்பான் நோய், அழுகிய புண்கள், விஷக்கடி புண்கள் இது எல்லாமே ஆறும். இந்த மருந்து போடும்போது ஆரம்பத்தில் புண்ணில் நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த நீர் வடிகிறது நின்றதுக்கு அப்புறமா புண்ணை ஆற்றக்கூடிய மருந்துகளை போட்டு ஆற்றணும். அதுவாகவே ஆறிவிடும். அப்படி விரைவில் நம்ம ஆற்றணும்னா வேறு புண்ணு ஆற்றக்கூடிய மருந்துகளை போட்டு ஆற்றலாம். அடுத்து இதனுடைய இலையை மட்டும் அரைத்து கட்டி வர வெளிமூலம், குதை எரிச்சல், குத்தல் இது எல்லாமே தீரும். இந்த ஆகாய தாமரையினுடைய இலைச்சாறு 1/4 லிட்டருக்கு சுத்தமான நல்லெண்ணெய் 1/2 லிட்டர் விட்டு சிறு தீயாக எரித்து கொண்டே இருக்க வேண்டும். மெழுகு பதம் வரும்போது சந்தனத்தூள், வெட்டிவேர், சாம்பிராணி, கிச்சிலிக்கிழங்கு ஒவ்வொன்றும் 1 டீஸ்பூன் சூரணம் மீதம் கலந்து 2 நிமிடம் அடுப்பில் வைத்திருந்து இறக்கி வடிகட்டி வச்சுக்கிட்டு வாரம் ஒரு முறை தலைக்கு தேய்த்து குளிச்சுட்டு வந்தோம்னா உடல் சூடு, கண் எரிச்சல், மூலச்சூடு, உடல் எரிச்சல் இது எல்லாமே சரியாகும். இந்த தைலத்துக்கு பேர் ஆகாச தாமரை வாசனை தலை முழுக்கு தைலமாகும். அடுத்து இந்த ஆகாச தாமரை எப்படி தன்னுடைய இனத்தை விருத்தி செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆகாச தாமரையானது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இதனுடைய தண்டுகளில் புதிய தாவரங்கள் தோன்றி சற்று வளர்ச்சி அடைந்ததும் தண்டிலிருந்து தனித்தனி தாவரங்களாக பிரிந்து இதனுடைய இனம் விருத்தியாகுது. இந்த வீடியோவில் நம்ம நீர்மேல் நெருப்பு என்று அழைக்கப்படக்கூடிய ஆகாச தாமரை மூலிகையை பற்றி அலசனம். இந்த ஆகாச தாமரை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்குள்ள ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களையும் உங்களது சந்தேகங்களையும் உங்களது அனுபவங்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த வீடியோவை நம்ம நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயன்பெறட்டும். மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான அபூர்வமான அதிசயமான பல மூலிகை அலசலோடு உங்களோட இணைந்து அலசும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி. வணக்கம் நண்பர்களே, நன்றி.